வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜர் இருக்கிற யூனிட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு வரலாறு கிபி 1565 முதல் கிபி 2000 வரை உள்ள காலத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட்ல நாயக்கர்களுடைய மன்னர்களை பற்றி பார்த்தோம். 3 நாயக்கர்கள், மதுரை, செஞ்சி, தஞ்சாவூர் அவர்களை பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூவா பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதுல இருந்து அப்படின்னா, நாயக்க ஆட்சியாளர்களின் குலங்கள்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயக்க ஆட்சியாளர்களின் குலங்கள்ல இருந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? நேத்து நாம பார்த்தது என்ன அப்படின்னா, இதுல தஞ்சை எக்கோஜி கைப்பற்றதுலேருந்து பார்த்தோம். வேலூர்ல உள்நாட்டு போர் நடந்தது, அதாவது ரகுநாத நாயக்கர் அவங்கள இருந்து பார்த்தோம். தஞ்சை நாயக்கர்களை பத்தி பார்த்தோம். யார் யாருன்னா, செவ்வப்ப நாயக்கரை பார்த்தோம், அச்சுதப்ப நாயக்கரை பார்த்தோம், அவருடைய காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் பார்த்தோம். ரகுநாத நாயக்கர் பார்த்தோம், அவருடைய காலத்தில் இருந்த முக்கியமான நிகழ்வுகளையும் பார்த்தோம். விஜய ராகவ நாயக்கர் பார்த்தோம். சொக்கநாத நாயக்கர் அவரை பத்தி நாம பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் இப்போ நாம இன்னைக்கு நாயக்க ஆட்சியர்களின் குலங்கள் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மதுரை நாயக்கர்களை பத்தியும் பார்க்க போறோம். ஆரம்பத்தில் நாயக்கர்கள் இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் இருந்த தெலுங்கு பேசும் பலிஜா வீரர்கள் கர்நாடக கோடிகம் மன்னர்களின் கஃபியத் வம்சத்தில் நிறுவினார் விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் பாலிஜா சாதியை சார்ந்த கரிகேபதி குடும்பத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது நாயக்கர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பூர்வீகம் பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. பலிஜா வீரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கர்நாடக கோடிகம் மன்னர்களின் கஃபியத் வம்சத்தை நிறுவியவர் விஸ்வநாத நாயக்கர். பலிஜா சாதியை சேர்ந்த கரிகேபதி குடும்பத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பலிஜா சாதியை சேர்ந்தவர். ஸ்ரீ வம்ச பிரகாசிகாவின் கூற்றுப்படி அப்படிங்கிற ஒரு வரலாற்றாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 18ஆம் நூற்றாண்டின் தெலுங்கு எழுத்தில் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளரான விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் பலிஜா சாதியை சார்ந்த கரிகேபதி குடும்பத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். யாரு அப்படின்னா, ஸ்ரீ வம்ச பிரகாசிகா. அவர்கள் விஜயநகர பேரரசின் தெற்கு பகுதியில் கர்தக்கல்களாக, அதாவது முகவர்களாக தொடங்கினர் அவருடைய வாழ்க்கையை. விஜயநகர பேரரசின் தெற்கு பகுதி, அதாவது தமிழ்நாடு பகுதியில் முகவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகரத்திலிருந்து தொலைவில் இருந்ததால் அந்த பகுதி நீண்ட காலமாக ஒரு பிரச்சனைக்குரிய மாகாணமாக இருந்தது. ஏன்னா விஜயநகர பேரரசுகளுக்கு எதிர்த்து கலகம் வரும், சுயாட்சியாக இருக்க விரும்புவார்கள், அதனால இது நடந்திருக்கும். மேலும் 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வீர நரசிம்மரின் கீழ் முழுமையாக கைப்பற்றப்பட்டதுதான் இந்த தெற்கு பகுதி அப்படின்னு சொல்லலாம். முதல் நாயக்கரான நங்கம்மா கிருஷ்ணதேவராயின் பிரபலமான மற்றும் திறமையான தளபதியாக இருந்தார். ஓகேங்களா? ரங்கம்மா திறமையான தளபதியாக இருந்தார். யாருக்கு கீழே அப்படின்னா, கிருஷ்ணதேவராயன் கீழ் இருந்தாரு. பாண்டிய நாட்டை மீண்டும் ஏகாதிபத்திய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு கிருஷ்ணதேவராயர் நங்கம்மா நாயக்கரை ஒரு பெரிய படையுடன் அனுப்பி வைத்தார். ஓகேங்களா? பாண்டிய நாட்டை கைப்பற்றிருக்காங்க. இது ஒரு கூற்று, 2 கூற்று இருக்கும். எப்படி நாயக்கர்கள் தமிழ்நாட்டில் வந்தாங்க, அதுலதான் இது ஒரு முதல் கூற்று. அவர் ஒரு திறமையான நிர்வாகியாக இருந்த போதிலும் அவர் ஒரு கடுமையான ஆட்சியாளராக இருந்தார். மேலும் சிறு தலைவர்களிடமிருந்து எந்த ஒரு அதிகார கோரிக்கைகளையும் நிராகரித்தார். இதுவரை பிரபலமற்றவராக மாறியாயிற்று. கூடுதலாக நங்கம்மா நாயக்கர் போன்ற அனுபவம் வாய்ந்த அதிகாரிகள் கிருஷ்ணதேவராயர் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தனர். அதாவது கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில இந்த நங்கம்மா உட்பட நாயக்கர்கள் அரசின் கீழ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாங்க. கிருஷ்ணதேவராயன் ஆட்சியின் முடிவில் சோழ நாயக்கர்கள் வெளிப்படையாக கிளர்ச்சி செய்து திருவாங்கூருக்கு தப்பி சென்றதால் தெற்கு பிரச்சனை வெடித்தது. அதே நேரத்தில் ரங்கம்மா மத்திய உத்தரவுகளை மீற ஆரம்பித்தார். தெற்கில் பிரச்சனை வெடித்துள்ள ரங்கம்மாவும் கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு மத்திய உத்தரவுகளை மீற ஆரம்பித்தார். ஓகேங்களா? அதே நேரத்தில் துணை அதிகாரத்தையும் கோரினார்.
இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேரரசர் நங்கமரின் மகன் விஸ்வநாதரை ஒரு பெரிய படையுடன் மதுரையை மீண்டும் கைப்பற்ற அனுப்பப்பட்டது. விஸ்வநாத நாயக்கர் தனது தந்தையை தோற்கடித்து கிருஷ்ணதேவராயரிடம் கைதியாக அனுப்பினார். அவர் நங்கம நாயக்கரின் மதிப்பு மிக்க சேவைக்காக மன்னிப்பு வழங்கினார். தனது தந்தை கிருஷ்ணதேவராயரால் தோற்கடித்த பிறகு தன் தந்தையை கிருஷ்ணதேவராயருக்காக தோற்கடித்த போது 1529 விஸ்வநாத நாயக்கர் மதுரை மற்றும் பிற தமிழ் மாகாணங்களின் ஆளுநராக நியமித்து மதுரை நாயக்க வம்சத்தை தொடங்க வைத்தார். மற்றொரு கதையின்படி, அதாவது இதுல என்ன ஃபர்ஸ்ட் ஒரு கதைன்னா, நங்கம நாயக்கர் தெற்கு பகுதியில கிருஷ்ணதேவராயர் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நாயக்கராக இருந்திருக்காரு. அவர் சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்கள் கிளர்ச்சி எழுந்து அதாவது சுயாட்சியா இருக்க விரும்பினாங்க. அந்த சமயத்துல இவரும் கிளர்ச்சி செஞ்சு சுயாட்சி விரும்பினாரு. அதனால இவருடைய மகனான விஸ்வநாத நாயக்கர் கிருஷ்ணதேவராயரின் கீழ் இருந்தார். அதனால் தன்னோட தந்தையை கைது செய்வதற்காக விஸ்வநாத நாயக்கரை அனுப்பினாரும். விஸ்வநாத நாயக்கர் தந்தையை கைது செய்து கிருஷ்ணதேவராயரிடம் அனுப்பி அதுக்கப்புறம் இத அவருக்கு மன்னிப்பு கொடுத்தார் கிருஷ்ணதேவராயர் அங்கம் நாயக்கருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால விஸ்வநாத நாயக்கரை மதுரை நாயக்க வம்சத்தை தொடங்கும்படி கிருஷ்ணதேவராயர் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மற்றொரு கதையின்படி பாண்டியர்கள் சோழர்களின் தாக்குதலுக்கு ஆளாகினர். அவர்கள் கிருஷ்ணதேவராயரிடம் உதவி கோரினர். பின்னர் அவர் பாண்டியர்களை அவர்களின் சரியான அரியணையில் மீட்டெடுக்க நங்கம நாயக்கரை அனுப்பினார். நங்கம சோழர்களை தோற்கடித்தார். ஆனால் அதற்கு பதிலாக அரியணை தனக்காக கோரி பாண்டிய மன்னரை பதவி நீக்கம் செய்தார். எனவே கிருஷ்ணதேவராயர் நங்கமரின் மகன் விஸ்வநாத நாயக்கரை அவரை தோற்கடிக்க அனுப்பினார். இதனால் அவர் அப்பகுதியின் நாயக்கராக ஆக்கப்பட்டார். இருப்பினும் இந்த கதையில் எந்த ஒரு ஆதரிக்க கல்வெட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கதையுமே ஆதரிக்கிறதுக்கு கல்வெட்டுக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாயக்க மன்னர்களின் காலவரிசை பாருங்க. தமிழ்நாட்டின் வரலாற்றின் ஒரு பகுதி தான் இது. மதுரை நாயக்க ஆட்சியர்கள். இப்ப இவங்க எல்லாருமே யாரு அப்படின்னா மதுரை நாயக்க ஆட்சியாளர்கள். விஸ்வநாத நாயக்கர் 1529 to 1563, குமார கிருஷ்ணப்ப நாயக்கர் 1563 to 1573, கூட்டு ஆட்சியாளர் குழு 1 1573 to 1595, கூட்டு ஆட்சியாளர் குழு 2 1595 to 1602, முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் 1602 to 1609, முத்து வீரப்ப நாயக்கர் 1609 to 1623, திருமலை நாயக்கர் 1623 to 1659, முத்து அழகிரி நாயக்கர் 1659 to 1662, சொக்கநாத நாயக்கர் 1662 to 1682, ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் 1682 to 1689, ராணி மங்கம்மாள் பகர ஆளுநராக இருந்தாரு. அவங்களுடைய ஆட்சி காலம் 1689 to 1704, விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் 1704 to 1731, ராணி மீனாட்சி சொக்கநாதனுடைய மனைவி 1731 to 1736, 1739 இவங்க தற்கொலை செய்து கொள்வாங்க. ஆற்காடு நவாப் சந்தா சாஹிப்பால் கைது செய்யப்படுவாங்க 1736. ரிஜென்டட் குயின்ஸ் அதுக்கப்புறம் வரும். தலைநகரங்கள் மதுரை 1529 to 1616 வரைக்கும் இருக்கும். திருச்சிராப்பள்ளி 1616 to 1534 வரைக்கும் இருக்கும். மதுரை 1634 to 1665 வரைக்கும். திருச்சிராப்பள்ளி 1665 to 1736 வரைக்கும். இப்போ மதுரை யாருடைய காலத்துல இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். 1529 இருந்து 1616 வரைக்கும் யார் இருந்தாங்க அப்படின்னா முத்து வீரப்ப நாயக்கர் காலம் வரைக்கும். தொடக்கத்திலிருந்து முத்து வீரப்ப நாயக்கர் காலம் வரைக்கும் மதுரை தலைநகரமாக இருந்திருக்கு. அடுத்தது திருச்சி 1616 தான் முத்து வீரப்ப நாயக்கருக்கு. அப்புறம் 1600
34. திருமலை நாயக்கர் வந்து மறுபடியும் திருச்சிக்கு மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் மதுரைக்கு 1534 to 1565. அப்ப யாரு மாத்திருக்காங்கன்னா மறுபடியும் வந்து திருமலை நாயக்கர் தான் வந்து மதுரைக்கு மாத்துருவார். 1534 to 65. 65ல இருந்து, அதாவது சொக்கநாதர்ல இருந்து ராணி மீனாட்சி வரைக்கும் திருச்சிராப்பள்ளி தலைநகராக இருந்தது. இப்படி கூட கேட்கலாம். அதாவது தலைநகரம் மாற்றினாங்க இல்லையா, யார் காலத்தில் மாற்றப்பட்டது, இந்த வருடத்தை கொடுத்து மதுரையா திருச்சியா மதுரையா அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த வருடங்களை கொடுத்தும் கேட்கலாம். சரிங்களா? இல்லை மன்னர்கள் யாருடைய காலத்துல வந்து இது மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டிஃப்ரெண்டான கொஷினு, இது வரைக்கும் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்களா? அடுத்தது முக்கிய கோட்டைகள் என்னென்ன இருந்தது அப்படின்னா, மதுரை வந்து 72 கோட்டையாக பிரிக்கப்பட்டிருந்தது. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை இருந்தது, திண்டுக்கல் கோட்டை இருந்தது, திருநெல்வேலி கோட்டை இருந்தது, பிற இராணுவ கோட்டைகள் இருந்தன. நாமக்கல் கோட்டை இருந்தது, சங்ககிரி கோட்டை இருந்தது, ஆத்தூர் கோட்டை இருந்தது. அரண்மனைகள்ல திருமலை நாயக்கர் மகால் மதுரையில ஃபேமஸ் ஆனது. சொக்கநாத நாயக்கர் அரண்மனை மற்றும் தர்பார் ஹால் திருச்சிராப்பள்ளியில இருக்கு. ராணி மங்கம்மாள் தமுக்கம் மற்றும் அரண்மனை மதுரையில இருக்கு. சரிங்களா? இவங்கெல்லாம் இதனுடைய கட்டிடக்கலையினுடைய வளர்ச்சியை நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். சரி, வாங்க அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். விஸ்வநாத நாயக்கர் முதலில் சுதந்திரமானவராக இல்லை. ஓகேங்களா? ஆனால் மாகாணங்களின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருக்க பேரரசர் அனுப்பிய மற்றொரு ஆளுநராகவே கருதப்பட்டார். முதலில் அவருக்கு சோழ நாட்டின் மீது கட்டுப்பாடு இருந்தது. இது ஒரு நிலப்பிரபுத்துவ சோழ இளவரசரால் ஆளப்பட்டது. ஆனால் இது தஞ்சாவூர் நாயக்கர்களுக்கு மாற்றப்பட்டது. 1544 ஆண்டு கப்பம் செலுத்த மறுத்த திருவிதாங்கூரை கைப்பற்ற ராமராயரின் இராணுவத்திற்கு விஸ்வநாத நாயக்கர் உதவி செய்தார். ஓகேங்களா? விஸ்வநாதர் மதுரையில் கோட்டைகளை மீண்டும் கட்டெழுப்பி பயணத்தை பாதுகாப்பானதாக்கினார். யாரு? விஸ்வநாத நாயக்கர். நாயக்கர் ஆட்சி முறையின் பயணத்தை திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் காவிரியின் கரையை சுற்றியுள்ள காட்டை அழித்து அங்குள்ள கொள்ளையர்களின் மறைவிடங்களை அளித்தார் விஸ்வநாத நாயக்கர். சொக்கநாத நாயக்கர் இறந்தபோது நவீன தெற்கு மற்றும் மேற்கு தமிழ்நாட்டின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ராஜ்யத்தின் எல்லைகளையும் விரிவுபடுத்தி இருந்தார். ஓகேங்களா? சொக்கநாத நாயக்கர் இறக்கும் போது. இருப்பினும் உள்ளூர் தலைவர்கள் பலர் அவரது ஆட்சியின் கீழ் இன்னும் சண்டையிட்டு கொண்டுதான் இருந்தாங்க. அதாவது கிளர்ச்சி என்பது ஒவ்வொரு பகுதியிலும் இருந்தது. எனவே அவர்களை திருப்திப்படுத்த விஸ்வநாதரின் முதலமைச்சர் அரியநாத முதலியார் பாளையம் மற்றும் பாளைய முறையை அறிமுகப்படுத்துவதில் அவருக்கு உதவினார். என்ன வருஷம்? 1523 பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பு நாட்டின் ஒரு அரை நிலப்பிரபுத்துவ அமைப்பாகும். இது பல பாளையங்கள் அல்லது சிறிய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதாவது நாயக்கர்களின் கீழ் பாளையக்காரர்கள் இருந்தாங்க. மேலும் ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்காரர் அல்லது ஒரு சிறிய தலைவரால் ஆளப்பட்டு வந்தது. அந்த மாதிரி இருந்த பாளையக்காரர்கள் தான் புலித்தேவர் இருப்பாரு, அப்புறம் முத்துவடுகநாதர் சிவகங்கையில, அவர் வந்து வேலுநாச்சியருடைய ஹஸ்பண்ட் அவங்க. அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருப்பாரு. ஓகேங்களா? இதெல்லாம் அந்த பாளையங்களை சேர்ந்தது. ஓகேங்களா? அரியநாதர் பாண்டிய ராஜ்யத்தை 72 பாளையங்களாக ஒழுங்கமைத்து 72 வறண்ட மண்டல பாளைய தலைவர்களை ஆட்சி செய்ய வைத்தார். ஓகேங்களா? மொத்தம் பாண்டிய ராஜ்யத்தில் எத்தனை பாளையங்களாக பிரித்தார்னா 72. ஓகேங்களா? இந்த 72 பேரில் செம்மாசானி, கோமடி நோனி மற்றும் ரவேலா குலங்களை சேர்ந்த கம்மா நாயக்கர்களால் ஆளப்பட்ட குருவி குலம் மற்றும் இளைய ரசனேந்தாள் ஆகிய அரச பாளையங்களாக கருதப்பட்டன. இதெல்லாம் அரச பாளையங்களாம். என்னென்ன அப்படின்னா குருவி குலம் மற்றும் இளைய ரசனேந்தாள் இதெல்லாம் அரச பாளையங்களாக இருந்தன. தனது வாழ்வின் கடைசி ஆண்டு வரை அவர் அரியணையை துறந்தார். கடைசி ஆண்டுல தான் 1564 தனது மகனின் ஆட்சி அதிகாரத்திற்காக உயிருடன் இருந்தார். அதன் பிறகு இறந்தார். ஓகேங்களா? யாரு? விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாதரின் மகன் கிருஷ்ணப்பா 1564 முடிசூட்டப்பட்டார்.
தனது தந்தை கொண்டு வந்த புதிய பாளைய அமைப்பில் அதிருப்தி அடைந்த பிரபுக்களிடமிருந்து அவர் உடனடியாக அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டார். அதாவது தன்னுடைய தந்தையினுடைய செயலால் கஷ்டப்பட்ட பிரபுக்களிடமிருந்து இவரு தன்னுடைய மகனுக்கு அதனால பாதிப்பு ஏற்பட்டது. ஓகேங்களா? தும்பிச்சி நாயக்கரின் தலைமையிலான இந்த பிரபுக்கள் சில பாளையக்காரர்களிடையே ஒரு கிளர்ச்சியை தூண்டினர். அதாவது இந்த கிருஷ்ணப்ப நாயக்கரின் கீழ் இருந்த பாளையங்கள்ல இருந்த தலைவர்களிடையே கிளர்ச்சி தூண்டினாங்க. யாரு? தும்பிச்சி நாயக்கர் உடைய தலைமையில. இது கிருஷ்ணப்பாவால் நசுக்கப்பட்டது. அதே ஆண்டு அவர் தாலிகோட்டா போருக்கு ஒரு படையை அனுப்பினார். ஆனால் அது சரியான நேரத்தில் வர முடியவில்லை. தாலிகோட்டால ராமராயரின் தோல்வி நாயக்கர்களை கிட்டத்தட்ட சுதந்திரமாக்க விட்டது. அதாவது ராமராயர், இது தாலிகோட்டா இல்ல, தலைக்கோட்டை. கோட்டை போர் 1565. ஓகேங்களா? அதுல ராமராயர் தோற்றுவாரு. அதனால இந்த அந்த நாயக்கர்கள் சுதந்திரமான ஆட்சிக்கு எதிர்பார்த்து கிளர்ச்சி எழுந்து சுதந்திரமா தங்களை அறிவிச்சு கொள்வாங்க. ஓகேங்களா? தும்பிச்சி நாயக்கரின் நண்பரான கண்டி மன்னர் கப்பம் அனுப்புவதை நிறுத்திய போது கிருஷ்ணப்பர் கண்டி மீது படையெடுப்பை நடத்தினார். இந்த படையெடுப்பில் அவர் கண்டி மன்னரை வென்று மறைந்த மன்னரின் மனைவி மற்றும் குழந்தைகளை அனுராதபுரத்திற்கு அனுப்பி தனது சொந்த மைத்துனர் விஜய கோபால நாயுடுவை அங்கு தனது வைஸ்ராயாக வைத்து கப்பம் செலுத்துவதை உறுதி செய்தார். ஓகேங்களா? இந்த கிருஷ்ணப்பாவுடைய தம்பி தான் விஜய கோபால நாயுடு. 1572 அவர் இறந்த பிறகு ராஜ்யத்தில் அதிகாரம் அவரது மகன் வீரப்ப நாயக்கருக்கு சென்றது. இவர் 1572 இறந்துருவாரு கிருஷ்ணப்பா. சில ஆவணங்கள் கிருஷ்ணப்பா நாயக்கரின் 2 மகன்களும் இணை ஆட்சியராக இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் மற்ற வரலாற்று ஆசிரியர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்த சிலர் ஆட்சியருடன் தொடர்புடையவர்கள், ஆனால் உண்மையில் ஒரு ஆட்சியாளர் அல்ல, பல சுதேச அரசர்களின் யுவராஜா முறையை போல என்று கூறுகின்றனர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கு. இந்த நேரத்தில் அவர் பாண்டியர்களின் முறைகேடான சந்ததியினரான பாலிகர்களின் மற்றுமொரு கிளர்ச்சியை நசுக்கினார். பாலிகர்கள் இவருடைய காலத்துல கிளர்ச்சி செய்தனர். அதாவது பாண்டியர்களின் முறைகேடான சந்ததிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது அரசி வழி வந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம். வீரப்பா ஒப்பீட்டளவில் நிலையான காலகட்டத்தில் ஆட்சி செய்தார். அவரது பெயரளவிலான விஜயநகர அதிபர்களுடனான அவரது உறவு அவர்களின் வலிமையால் வேறுபட்டன, ஆனால் பொதுவாக சுமூகமாக இருந்தன. அதாவது விஜயநகர பேரரசருடன் இந்த வீரப்ப நாயக்கர் சுமூகமாக தான் போனாரு. ஆனா அதிகமான போராட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1595 அவர் இறந்த பிறகு அதிகாரம் அவரது மூத்த மகன் 2ஆம் கிருஷ்ணப்ப நாயருக்கு சென்றது. இந்த நேரத்தில் அவர் திருவாங்கூர் ஆக்கிரமிப்பை வழிநடத்தினார் மற்றும் வெங்கடபதி ராயரை விஜயநகரத்தின் பேரரசராக அங்கீகரித்தவர் யாரு அப்படின்னா 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர். அவரது ஆட்சியின் போது அரியநாத முதலியார் 1601 அதாவது வயதாகி போனதுனால அவர் 1601 தான் இருந்திருப்பார். அரியநாத முதலியார் விஸ்வநாத நாயக்கருடைய தளவாய், அதாவது படைத்தளபதி, ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருடைய காலத்தில் இறந்தார் அப்படின்னா 2ஆம் கிருஷ்ணப்பர் காலத்துல தான் இறந்தாரு. அவரது மரணத்திற்கு பிறகு வாரிசுரிமை நெருக்கடி ஏற்பட்டது. 2ஆம் கிருஷ்ணப்பர் நாயக்கரின் இளைய சகோதரர் கஸ்தூரி ரங்கையா அரியணை கைப்பற்றினார். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டார் கஸ்தூரி ரங்கையா. 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கரின் 2வது சகோதரரின் மகன் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் ஆட்சியாளர் ஆனார். அதாவது 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கரின் 2வது சகோதரரின் மகன் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர். இவரது ஆட்சி முக்கியமாக பரவர்கள் வசிக்கும் தெற்கு கடற்கரை ஒழுங்குபடுத்துவதில் கவனம் செலுத்தியது. சமூகம் மீன்பிடித்தல் மற்றும் முத்து டைவிங் அதாவது முத்து எடுக்கிறது, ஓகேங்களா, டைவிங் சிறந்து விளங்கியது. இது அவர்களை ஒரு மதிப்புமிக்க வருவாய் ஆதாரமாக மாற்றியது. ஓகேங்களா? இதுல இருந்து நிறைய வருமானம் கிடைத்தது. அதனாலதான். ஆனால் இப்பகுதி
பொதுவாக முந்தைய நாயக்கர்களால் புறக்கணிக்கப்பட்டு வந்தது. ஆனா இவர் தான் இப்போ அதை ஒழுங்குபடுத்தியிருக்காரு. இப்பகுதி படிப்படியான சட்டவிரோதமாக மாறியது மற்றும் போர்ச்சுகீசிய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஏன்னா இங்க நிறைய செல்வம் இருக்கும். அதனால போர்ச்சுகீசியர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. இருப்பினும் போர்ச்சுகீசியர்கள் கடற்கரையை இப்போது தங்களுடையது என்று கூறி வரி வசூலிக்க தொடங்கிய போது முத்து கிருஷ்ணப்பர் சேதுபதிகள் என்று அழைக்கப்படும் அதிகாரிகளை நவீன ராமநாதபுரத்திற்கு அனுப்பத் தொடங்கினார். அதாவது ராமநாதபுரத்தில் சேதுபதிகளின் ஆட்சியை தொடங்கியவர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் தான். சரிங்களா? அடுத்த டாபிக்ல இந்த சேதுபதிகளை பத்தி நம்ம படிக்க போறோம். அவங்களுடைய ஆட்சி பகுதிகள், அவங்களை யாரு அப்படிங்கிறத. அங்கு அவர்களின் கடமைகள் ராமேஸ்வரத்திற்கு செல்லும் யாத்திரைகளை பாதுகாப்பதும் போர்ச்சுகீசுகளை இப்பகுதியில் நாயக்க அதிகாரத்தை மதிக்கும்படி கட்டாயப்படுத்துவதும் ஆகும். அதாவது இந்த போர்ச்சுகீஸ்ல ஒரு சிலர் பேர் ராமநாதபுரம் போவாங்க இல்லையா, யாத்திரையா போவாங்க, அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்களுடைய செல்வங்கள்லாம் புடுங்கிப்பாங்களாம். அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவங்களை நியமிச்சிருப்பாரு. சரிங்களா? அதாவது சேதுபதிகளை நியமிச்சிருப்பாங்க. ராமநாதபுரத்தில் சேதுபதி வம்சத்தை நிறுவிய பெருமை முத்து கிருஷ்ணப்ப நாயக்கருக்கு உண்டு. 1809ஆம் ஆண்டு அவரது மகன் முத்து வீரப்ப நாயக்கர் அரியணை ஏறினார். அவர் விஜயநகர மன்னரிடமிருந்து அதிக சுதந்திரத்தை விரும்பியதால் தொடர்ந்து கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். அதாவது மன்னர்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. 1614ஆம் ஆண்டு வெங்கடபதி ராயரின் மரணத்திற்கு பிறகு ஒரு பிரபுவான கோபுரி ஜக்க நாயர் தனது வாரிசு 2ஆம் ஸ்ரீரங்கரை அவரது குடும்பத்தினரையும் கொலை செய்தார். இது விஜயநகர பேரரசின் ஒரு வாரிசு நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஓகேங்களா? ஜக்க ராயர். மேலும் அவருக்கும் 2ஆம் ஸ்ரீரங்கவின் மகன் ராமதேவராயருக்கும் இடையே உள்நாட்டு போர் வெடித்தது. அதாவது ஜக்கராயர் வெர்சஸ் ராமதேவராயருக்கும் உள்நாட்டு போர் வெடித்தது. மதுரை, செஞ்சி மற்றும் போர்ச்சுகீசியர்கள் ஜக்கராயர் பக்கம் ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரத்தில் தஞ்சாவூரின் ரகுநாத நாயக்கரும் காளஹஸ்தியின் எச்சம்ம நாயக்கரும் ராமதேவராயரை ஆதரிப்பவர்கள். என்ன பாருங்க, இந்த உள்நாட்டு போரில் ஆதரித்த நாயக்கர்கள் யாரு அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது ரகுநாத நாயக்கரும் தஞ்சாவூர் ரகுநாத நாயக்கரும் காளஹஸ்தியின் எச்சம நாயக்கரும் ராமதேவராயரை ஆதரித்தார்கள். மதுரை, செஞ்சி மற்றும் போர்ச்சுகீசியர்கள் ஜக்கராயரை, இவங்க பக்கம் 3 பேர் இருக்காங்க, இவங்க பக்கம் 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 1616ஆம் ஆண்டு தோப்பூர் போரில் ரகுநாதர் மற்றும் எச்சம்மரின் தளபதி பதவி ஜக்கராயரின் படைகளுக்கு கடுமையான தோல்வி ஏற்படுத்தியது. அவர் கொல்லப்பட்டார். அதாவது ஜக்கராயர் கொல்லப்படுவார். ஓகேங்களா? இந்த போர் தோப்பூர் போர், அதாவது திருச்சி பக்கத்துல இருக்கு. போன யூனிட்ல படிக்கும் போதும் இதை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்ட் 1லயும் அதை பத்தி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதாவது ரகுநாத நாயக்கரை பத்தி படிக்கும்போது இதை விரிவா சொல்லியிருப்பான். முத்து வீரப்ப மையத்திற்கு ஒரு பெரிய கப்பம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின்னர் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் தனது தலைநகரை திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றினார். அதாவது தலைநகரை மாற்றியது அப்படின்னு பார்த்தோம்ல 1616ல, அதனால் இவர் தான். அதனால் அவர் விரும்பினால் தஞ்சாவூர் மீது எளிதாக படையெடுக்க முடியும். அதனால் இது தோல்வி அடைந்தது. தலைநகரை அதனால தான் மாற்றிட்டாங்க. இருப்பினும் தனது பாண்டிய அடிமைகளை அவர் சமாதானப்படுத்தியதின் மூலம் 1820இல் மைசூர், திண்டுக்கல் மீது படையெடுத்த போது அவர்கள் விசுவாசமாக இருந்தனர். மேலும் அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர். அவர் 1823இல் இறந்தார். ஓகேங்களா? அடுத்தது திருமலை நாயக்கர் அரண்மனை உட்புறம். திருமலை நாயக்கரை பத்தி படிக்க போறோம். இவருடைய ஆட்சிக்காலம் 1859 இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1823ஆம் ஆண்டில் முத்து வீரப்பருக்கு பிறகு அவர் சகோதரர் திருமலை நாயக்கர் 1623 இருந்து 1859 வரைக்கும் அவருடைய காலம். ஓகேங்களா? நடைமுறை மற்றும் சட்டப்பூர்வ ஆட்சியாளராக திருமலை நாயக்கர் வருவாரு. அவரது முதல் செயலில் ஒன்று தலைநகரை மதுரைக்கு மாற்றியது. எப்போ? 1623. நாம் முன்னையே ஏற்கனவே பார்த்திருக்கோம் தலைநகர் மாற்றம்.
திருமலை நாயக்கரால் மாற்றப்படும். இது படையெடுப்பிலிருந்து சிறந்த பாதுகாப்பாகவும் அதன் மத முக்கியத்துவமாகவும் விளங்கியது. அதாவது தலைநகர் மாற்றம் அப்படின்னாவே ஒண்ணு வந்து பாதுகாப்பிற்காக, இன்னொன்னு வந்து மதம் முக்கியத்துவமான அந்த பிளேஸா இருக்கலாம். அதே மாரி முகமது பின் துக்ளக் வந்து தௌலதாபாத் தென்னிந்தியா தௌலதாபாத் மாத்துவார்ல, இது வந்து படையெடுப்பின் காரணம் அப்படின்னு தான் முக்கியமான காரணம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாற்றம் 10 ஆண்டுகள் ஆனது. இறுதியாக 1935ல் செய்யப்பட்டது. சிறப்பாக செயல்படுவதற்காக அவர் ராணுவ அளவை 30,000மாக அதிகரித்தார். ஓகேங்களா? திருமலை நாயக்கர் காலத்துல வந்து ராணுவம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டது. 1625ஆம் ஆண்டில் மைசூர் மீண்டும் ராஜ்ஜியத்தை ஆக்கிரமித்தது. ஆனால் திருமலையும் அவரது தளபதியுமான ராமையா மற்றும் ரங்கண்ணா நாயக்கர் படையெடுப்பை முறியடித்து மைசூரை முற்றுகையிட்ட ஒரு எதிர் தாக்குதலை தொடங்கினார்கள். அதாவது மைசூரை சேர்ந்த சுல்தான்கள் வந்து இங்க தஞ்சாவூர், மதுரை நாயக்கர்கள் மீது படையெடுத்தாங்க 1525ல. இத வந்து திருமலை நாயக்கர் அவருடைய படை தளபதி ராமப்பையாவை வச்சும் ரங்கண்ண நாயக்கரும் சேர்ந்து முறியடிச்சாங்க. பின்னர் 1635ஆம் ஆண்டில் திருவாங்கூர் மன்னருக்கு கப்பம் செலுத்துவதை நிறுத்தியது. எனவே திருமலை நாயக்கர் அவரை தாக்க படைகளை அனுப்பினார். மறுபடியும் 1635ல மறுபடியும் வந்து திருவாங்கூர் மன்னருடன் போர். முதல்ல வந்து 1634ல மைசூர் மன்னருடன் போர். இது திருவாங்கூர் மீண்டும் கப்பம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1635ஆம் ஆண்டில் வாரிசுரிமை விஷயத்தில் தனது முடிவை நிராகரித்த ராமநாதபுரத்தின் சேதுபதிக்கு எதிராக திருமலை நாயக்கர் ஐயாவை அனுப்பினார். அவர் படைத்தளபதியை அனுப்பிடுவாரு. இந்த படையெடுப்பில் போர்ச்சுகீசியர்கள் திருமலை நாயக்கரை ஆதரித்தனர். அதற்கு பதிலாக அவர் அவர்களுக்கு ஒரு கோட்டையை கட்டவும் அவர்கள் விரும்பும் இடத்தில் ஒரு சிறிய காரிசனை நிறுத்தவும் அனுமதித்தார். யாரு? திருமலை நாயக்கர். போர்ச்சுகீசியர்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போர்ச்சுகீசியர்களுக்கு திருமலை நாயக்கர் ஹெல்ப் பண்றாரு. இந்த நேரத்தில் விஜயநகர பேரரசு வேகமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்ததால் திருமலை நாயக்கர் கப்பம் செலுத்துவதை முற்றிலுமாக நிறுத்திட்டாரு. இருப்பினும் 3ஆம் ஸ்ரீரங்கர் ஆட்சிக்கு வந்தபோது இதை ஒரு கிளர்ச்சியாக கருதி தனது அடிமைகளை அடக்க ஒரு பெரிய படையை ஏற்படுத்தினார். இது பாருங்க, முதல்ல மைசூருடன் முதல் போர் இருக்கும், 2வது திருவெங்கார்குட போர் இருக்கும், 3வது வந்து ராமநாதபுரத்தின் சேதுபதிகளோட இருக்கும் 3. அடுத்தது வந்து அதுக்கு போர்ச்சுகீசியர்கள் உதவுவாங்க. அடுத்தது வந்து விஜயநகர மன்னர்கள் கூடவே போர் இருக்கும் 4. ஓகேங்களா? 4. திருமலை தஞ்சாவூர் மற்றும் செஞ்சியுடன் கூட்டணி வைத்தார். ஆனால் தஞ்சாவூர் பேரரசரிடம் கட்சி தாவியது. ஓகேங்களா? தஞ்சாவூருடைய நாயக்கர்கள் வந்து பேரரசருடன் போனாங்க. பின்னர் மதுரை கோல்கொண்டா சுல்தானுடன் ஒரு புதிய கூட்டணியை ஏற்படுத்தியது. அதாவது திருமலை நாயக்கர் வந்து இதோட கூட்டணி ஏற்படுத்தினாரு. அவர் வேலூரை முற்றுகையிட்டு 3ஆம் ஸ்ரீரங்கனை தோற்கடித்த திருமலை நாயக்கர். பின்னர் அவர் தனது நாயக்கரிடம் கூட்டணிக்கு முறையிட்ட போது அனைவரும் அவரை நிராகரித்தனர். விஜயநகரம் முற்றிலுமாக வீழ்ந்தது. ஓகேங்களா? 1646ஆம் ஆண்டில் வேலூரை கைப்பற்றிய கோல்கொண்டா பிஜப்பூர் சுல்தான்களுடன் சேர்ந்து செஞ்சியை முற்றுகையிடப்பட்டது. இதற்கு திருமலை நாயக்கரும் இருப்பாரு. திருமலை நாயக்கரின் படைகள் கோட்டைகளை கைப்பற்ற மிகவும் தாமதமாக வந்தன. 1655ஆம் ஆண்டு திருமால் நோய்வாய்ப்பட்ட போது மைசூர், மதுரை மீது மற்றுமொரு படையெடுப்பை, அதான் முன்ன வந்து மைசூர் மன்னரை தோற்கடிச்சார் இல்லையா, இப்ப அவர் நோய்வாய்ப்பட்ட போது மைசூர் வந்து மதுரை மீது படையெடுக்கிறாங்க. எனவே அவர் தனது பாதுகாப்பை ராமநாதபுர சேதுபதியிடம் ஒப்படைத்தார். அவர் குழப்பமான காலகட்டத்திலிருந்து மீண்டிருந்தார். சேதுபதிகள் வந்து மதுரை நாயக்கர்களுக்கு மிகவும் கடமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு உதவி புரிஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ரகுநாத தேவர் மைசூரை திருப்பி அனுப்ப முடிந்தது. அதற்கு பதிலாக அவரிடமிருந்து பெற்ற அனைத்து ஒப்பந்த உரிமைகளும் ரத்து செய்யப்பட்டது. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த தடவை ஒரு கேள்வி. இந்த சேதுபதிகளின் தலைவரான, அதாவது மன்னரான ரகுநாத தேவர் திருமலை நாயக்கர்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். ஓகேங்களா? அதாவது போர்ல வந்து அந்த மைசூர் படையை தோற்கடிப்பார். அதுக்கு வந்து திருமலை நாயக்கர் வந்து இந்த ரகுநாத தேவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பார். அதாவது ஒரு பெயர் வைப்பார். என்ன அப்படின்னா திருமலை தேவர்.
தேவர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பார். இதை தான் வந்து 2025 பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. அதாவது ரகுநாத தேவரின் உதவிக்காக திருமலை நாயக்கர் ரகுநாத தேவருக்கு கொடுத்த பட்டம் எது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்படி கூட கேட்கலாம். அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் படித்து அதற்கான மீனிங்ல சொல்கிறேன். ஏன்னா புரிஞ்சிட்டு பண்ணீங்கன்னா இதிலிருந்து எப்படிப்பட்ட கூற்று காரணமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப கடினமான வினாவா இருந்தாலும் சரி நம்மளால பதிலளிக்க முடியும். சரிங்களா? முத்து வீரப்பா, 3ஆம் முத்து வீரப்பா வின் மகன் விஜயரங்க சொக்கநாதர் 1704 முதிர்ச்சி அடைந்தார். இருப்பினும் அவர் ஆட்சி செய்வதை விட புலமை மற்றும் கற்றலில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். ஓகேங்களா? எனவே உண்மையான அதிகாரம் அவரது தலைமை ஆலோசகர் மற்றும் படை தளபதியிடம் இருந்தது. அவர் தங்கள் அதிகாரத்தை மிகையாக துஷ்பிரயோகம் செய்வதாக அறியப்பட்டார். 1732 அவர் இறந்த பிறகு அவரது மனைவி ராணி மீனாட்சி அரச குடும்ப உறுப்பினரான பங்காரு திருமலை நாயக்கரின் மகனை தத்தெடுக்க முடிவு செய்தார். ஓகேங்களா? கடைசி வந்து மதுரையினுடைய நாயக்கர் வந்து ராணி மீனாட்சி. இருப்பினும் பங்காரு திருமலைக்கும் மீனாட்சியும் இடையே கடுமையான சண்டை ஏற்பட்டது. மேலும் அவர் அவளுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை தொடங்கினார். அதாவது பங்காரு திருமலை வந்து கிளர்ச்சி செய்வாரு. 1734 ஆற்காடு இந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஆற்காடு நவாப் வந்து அங்குள்ள ராஜ்யத்திலிருந்து கப்பம் மற்றும் விசுவாசத்தை கோருவதற்காக தெற்கே ஒரு பயணத்தை அனுப்பினார். மேலும் விரக்தியில் மீனாட்சி நவாபின் மருமகன் சந்தா சாஹிப்பிற்கு ஒரு கூட்டணியை உருவாக்க கப்பம் கட்டினார். பங்காரு திருமலை மதுரையில் உள்ள தொலைதூர தெற்கே பின்வாங்கி 1736 அதிருப்தியை அடைந்த பாளையக்காரர்களில் ஒரு பெரிய படையை ஏற்பாடு செய்தார். அவர்கள் திண்டுக்கலை கைப்பற்றுவதிலும் மீனாட்சி மற்றும் சந்தா சாஹிப்பை திருமலையை தாக்க ஒரு படையை ஏற்பாடு செய்தனர். திண்டுக்கல் அருகே அம்மைய நாயக்கனூர் போரில் பங்காரு திருமலையின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. அவர் சிவகங்கைக்கு தப்பி ஓடினார். ஓகேங்களா? தன்னுடைய தத்து பிள்ளையே வந்து சந்தா சாஹிப்பினுடைய உதவியுடன் இந்த மீனாட்சி, ஓகேங்களா, இந்த மீனாட்சி வந்து மீனாட்சி நாயக்கர் வந்து போர் புரிவர். அந்த போரில் நடைபெற்றிருந்த அம்மைய நாயக்கனூர் போர். ஓகேங்களா? திண்டுக்கல் பக்கத்துல இருக்கு இது. அந்த போர்ல தான் தோற்கடிப்பார். இருப்பினும் அவர் திருச்சிராப்பள்ளி கோட்டையில் அனுமதிக்கப்பட்டவுடன் சந்தா சாஹிப் தன்னை ராஜாவாக அறிவித்து மீனாட்சியை அவரது அரண்மனையில் சிறையில் அடைத்தார். பாருங்க, தன்னுடைய பையனை தோற்கடிக்கிறதுக்காக அவருடைய உதவியை கேட்டாரு. ஆனா அவரையே பின்னாடி அரியணையிலிருந்து விரட்டிடுவாங்க. இதனால் மதுரை நாயக்கர்கள் நிரந்தரமாக முடிவுக்கு வந்தனர். இதுதான், எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்குள் சண்டை போட்டுக்கூடாது, அந்நியர்கள் உள்ள வரக்கூடாதுன்ட்டு. அந்நியர்கள் உள்ள வந்தனால நமக்குள்ள பிரிஞ்சு போயிடும், அழிஞ்சிரும். அந்நியர்கள் நம்முடைய பகுதியை எடுத்துக்குவாங்க. இதுக்கு உதாரணம் இதுவும் ஒண்ணு. சரிங்களா? பாரம்பரியம் 1739 அவள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாள் என்று கூறப்படுகிறது. அதாவது 1736 சந்தா சாஹிப் கைது பண்ணிடுவாரு. இதை தாங்க முடியாத மீனாட்சி வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் அவர்களுடைய மதுரையினுடைய ஆட்சியாளர்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அவங்க என்ன வம்சம், வந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்க, எத்தனை போர்கள் இருந்தாங்கன்னு பற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்து திருமலை நாயக்கரின் நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். மதுரை நாயக்கர்கள் பரவலாக்கப்பட்ட ஆட்சி முறையை பின்பற்றினார்கள். மன்னர் உச்ச ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் அவரது முக்கிய ஆலோசகர் தளவாய் ஆவார். அவர் சிவில் மற்றும் இராணுவ விவகாரங்களை கட்டுப்படுத்தினார். மிகவும் திறமையான 3 தளவாய்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க யாராரு அப்படின்னு நாம பார்க்கலாம். முதல்ல வந்து அரியநாத முதலியார். இவர் வந்து விஸ்வநாத நாயக்கருடைய அமைச்சரா இருப்பாரு. ராமையா வந்து திருமலை நாயக்கருடைய அமைச்சரா இருப்பாரு. நரசையா வந்து அதாவது இவங்க சொக்கநாதருடைய மனைவி ராணி மங்கம்மாளுடைய அமைச்சராக இருப்பாங்க. அடுத்த மிக முக்கியமான நபர் பிரதானி அல்லது நிதி அமைச்சர்.
பின்னர் அதிகாரத்துடன் தலைவரான ராயசம், ராஜ்யம், மாகாணங்கள் மற்றும் உள்ளூர் பகுதிகளாக பிரிக்கப்பட்டன. அதாவது நாயக்கருடைய காலத்தில் நிர்வாக முறை இப்படி இருந்தது. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் அதன் சொந்த ஆளுநர் மற்றும் அதிகாரத்துடன் இருந்தன. மிக அடிப்படையான அலகு கிராமம். கிராமம் தான் கடைசி இருக்கும். நிலத்தின் மீதான வரிகள் மூலம் வருவாய் ஈட்டப்படும் நாயக்கர்கள் ஒரு இணையான நிர்வாக முறையை கொண்டிருந்தார்கள். ஓகேங்களா? அவர்கள் தங்கள் பிரதேசத்தை 72 பாளையங்களாக பிரித்திருந்தாங்க. எத்தனை பாளையங்களாக பிரித்திருந்தாங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது நாயக்கருடைய ஆட்சி பிரிவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேரரசு, நாயக்கம், ஓகேங்களா, நாடு, சீமை, கடைசி அலகு கிராமம். ஓகேங்களா? ஓகே. அவர்கள் ஒவ்வொன்றும் பாளையக்காரர் என்று அழைக்கப்பட்டனர். ஒரு பாளையக்காரரால் அது ஆளப்பட்டு வந்தது. இந்த போர் வீரர் தலைவர்கள் மையத்திலிருந்து கணிசமான அளவு சுயாட்சியை கொண்டிருந்தனர் மற்றும் சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறை நிர்வாக அதிகாரத்தை கொண்டிருந்தனர். ஓகேங்களா? அதாவது இந்த பாளையக்காரர்கள் ஓரளவுக்கு சுதந்திரமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஈடாக அவர்கள் பாளையத்தின் வருவாயில் 1/3 பங்கு நாயக்கருக்கும் 1 பங்கு இராணுவ பராமரிப்புக்கும் மற்றொன்று 1/3 பங்கையும் வழங்குவார்கள். இருப்பினும் பெரும்பாலும் பாளையக்காரர்கள் மத்திய கட்டுப்பாட்டின் வெளியே இருந்தனர் மற்றும் அருகில் உள்ள பிரதேசத்தை தாக்கி கொள்ளையடித்தவர்களாக இருந்தனர். அதாவது பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நாயக்கருடைய கட்டுப்பாட்டிலிருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? 1670ஆம் ஆண்டு கட்டப்பட்ட தமுக்கம் அரண்மனை. ஓகேங்களா? இது திருமலை நாயக்கரால் கட்டப்பட்டது. நாயக்க ஆட்சியின் முக்கிய மொழிகள் தெலுங்கு மற்றும் தமிழ். இப்பகுதியில் சில தெலுங்கு விவசாயிகள் இருந்த போதிலும் தமிழை முக்கியமாக பொதுமக்கள் பயன்படுத்தினார்கள். அது பாளையக்காரர்கள் அப்படின்னா தெலுங்கு பகுதியில் இருந்த பலிஜா அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால. மறுபுறம் மதுரை நாயக்கர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தனர், ஆனால் தமிழையும் பேச தெரிந்தனர். அதாவது நாயக்கர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. இலக்கியம். நாயக்கர்கள் தெலுங்கு, தமிழ் மற்றும் சமஸ்கிருத இலக்கியங்களுக்கு பெரும் புரவலராக இருந்தாங்க. பெரும்பாலான மன்னர்கள் முக்கியமான கவிதைகளை ஆதரித்தாலும் நாயக்கர்களின் ஆதரவின் கீழ் தெலுங்கு உரைநடை செழித்தது. அதாவது முக்கியமான கவிதைகளை தெய்வீக என்று கருதப்படுகிறது. ஓகேங்களா? 1572ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட 1000 கேள்விகள் என்ற பாரசீக புத்தகத்தின் மொழிபெயர்ப்பான வண்ண பரிமளா புலவர் தான் தமிழில் முழுமையாக எஞ்சியிருக்கும் முதல் முஸ்லிம் படைப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா 1872 சமர்ப்பிக்கப்பட்டது நீதிமன்றத்துல 1000 கேள்விகள் என்ற பாரசீக புத்தகத்தின் மொழிபெயர்ப்பு. இது உண்மையான நூல். இதனுடைய நகல் தான் வண்ண பரிமள புலவர். கலை மற்றும் கட்டிடக்கலை. நாயக்கர்களால் விரிவுபடுத்தப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில். தென்னிந்தியாவில் மிகவும் திறமையான கலைஞர்கள் நாயக்கர்கள் இருந்தனர். ஓகேங்களா? நாயக்கர்கள் மிகவும் திறமையான கட்டிடக் கலைஞர்களாக தான் இருந்தாங்க. அவர்களின் பணியில் பெரும் பகுதி ஏற்கனவே இருந்த விஜயநகரம் மற்றும் விஜயநகரத்திற்கு முந்தைய கட்டமைப்புகளை விரிவுபடுத்துதல் மற்றும் சேர்த்தலாக இருந்தது. அதாவது விஜயநகர மன்னர்களின் கீழ் அவங்க இருந்தாங்க இல்லையா, அதனால அவர்களுடைய பணியை தொடர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது, அவர்கள் தென்னிந்தியாவின் மிகவும் திறமையான கட்டிடக் கலைஞர்களில் நாயக்கரும் சிலர். அவர்களின் பணிகளில் பெரும்பகுதி ஏற்கனவே இருந்த விஜயநகரம் மற்றும் விஜயநகரத்திற்கு முந்தைய கட்டமைப்புகளை விரிவுபடுத்தல் மற்றும் சேர்த்தலாகும். இதுவரை அவர்களின் மிகப்பெரிய பணி மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வளாகமாகும். இது 50 மீட்டர் உயரம் வரை 4 உயரமான கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது. ஓகேங்களா? நாயக்கர் காலத்துல சிறப்பா இருந்தது. பாண்டியர் காலத்தில் அங்கு இருந்த அசல் அமைப்பு மதுரை சுல்தான்களின் போது புறக்கணிக்கப்பட்டு இடித்து விழுந்தது. மேலும் விஜயநகர அரசர்கள் அதை மீண்டும்
கட்டத் தொடங்கினார்கள். அதை கண்டினியூ பண்ணாங்க நாயக்கர்கள். இருப்பினும் நாயக்கர்கள் கோவில் வளாகத்திற்கு மிக விரிவான பங்களிப்பை செய்தனர். கோவிலில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு கட்டுமானமும் வெவ்வேறு கட்டங்களில் வெவ்வேறு ஆட்சியாளர்களால் செய்யப்பட்டதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மேலும் வம்சத்தின் கிட்டத்தட்ட அனைத்து ஆட்சியாளர்களும் அல்லது அவர்களின் மனைவிகள் மற்றும் அமைச்சர்களும் கோவிலுக்கு தன் கட்டுமானத்திற்கு தாராளமான நன்கொடைகளை வழங்கினர். இதனால் அது 254 × 238 மீட்டர் அளவுக்கு வளர்ந்துள்ளது. அதாவது மிகப்பெரிய கோவிலாய் இருந்தது. நாயக்கர் காலத்துல விரிவடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முதல் அடியிட்டவர்கள் இந்த கோவிலுக்கு பாண்டிய மன்னர்கள். ஓகேங்களா? பாண்டியர்கள், சோழர்கள் வந்தாங்க, விஜயநகர பேரரசு வந்தது, அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வந்தது. நாயக்கர்கள் முக்கியமான திராவிட கட்டிடக்கலை பாணியை பின்பற்றினர். இந்த கொஸ்டின் கூட இருந்தது. அதாவது திருமலை நாயக்கருடைய கட்டிடக்கலை பாணி என்னவா இருந்தது அப்படின்னு போன UGTRBயோட கொஸ்டின். ஓகேங்களா? உயரமான கட்டமைப்புகள் மற்றும் விரிவான செதுக்குதல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பாருங்க, இப்படி கூட கேட்கலாம். அதாவது நாயக்கர்களுடைய கட்டமைப்புகள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? உயரமானதா இருந்தது. விரிவான செதுக்குதலுக்கு அதிக முக்கியத்துவம். அதாவது சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறாங்க நிறைய அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு மண்டபங்கள் மற்றும் நெடுவரிசை மண்டபங்களை சேர்ப்பதை மையமாக கொண்ட பெரும்பாலான பணிகள் வளாகத்தை நேரடியாக ஒட்டியிருக்கும் புது மண்டபம் போன்ற பல்வேறு செதுக்கப்பட்ட தூண்களால் நிறுத்தப்பட்டன. பாருங்க, வளாகத்தை ஒட்டி இருக்கும் புது மண்டபம் கட்டினது, அப்புறம் நேர்வரிசை மண்டபங்களை சேர்ப்பது, இதனால அவங்களுடைய பணியா இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது மதுரையின் புறநகரில் உள்ள அழகர் கோவில் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், அத்துடன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாத சுவாமியின் கோவில் வளாகத்தின் விரிவாக்கம் ஆகியவை முக்கியமான படைப்புகளில் ஒன்று. பாருங்க, அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில், ஸ்ரீரங்கத்தில் உள்ள வளாக விரிவாக்கம். ரங்கநாத சுவாமி கோவிலை பொறுத்தவரை நாயக்கர்கள் அசல் சன்னதியை 7 செறிவான உரைகளாக விரிவுபடுத்தினர். ஒவ்வொன்றும் உயர்ந்த கோபுரங்களுடன் உச்சத்தில் இருந்தது. அதாவது 7 கோபுரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 7ம் நாயக்கர்கள் காலத்துல செழிப்பா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இருப்பினும் நாயக்க வம்சம் வீழ்ச்சி அடைந்த போது இந்த திட்டம் முழுமையடையாதால் இருந்தது. பின்னர் நவீன காலத்திலும் தொடர்ந்து நடைபெற்றது. நாயக்கர்களின் முக்கிய நோக்கமான கோவில் கட்டிடக்கலை இருந்த போதிலும் அவர்கள் மற்ற கட்டிடங்களையும் கட்டினார்கள். திருமலை நாயக்கர் தனது பிரம்மாண்டமான திருமலை நாயக்கர் மகாலுக்கு பிரபலமானவர். ஓகேங்களா? அதாவது நாயக்கர்கள் ஆச்சு அப்படின்னா திருமலை நாயக்கர் இல்லாத ஒரு கொஸ்டின், அது யூஜி, பிஜி, சரிங்களா, செட்டு எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இவரை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இல்லை. அக்பர், பாபர் இந்த மாதிரி மன்னர்களோட அதிகமா இல்லை. ஆனாலும் இவருடைய பத்தி ஒரு கொஸ்டின் எக்காரணம் கொண்டும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்கும். சரிங்களா? இது 17ஆம் நூற்றாண்டின் அனைத்து அரசு குடியிருப்புகளிலும் மிக பெரியதாக இருந்திருக்க வேண்டும் என்று ஜார்ஜ் மிட்சல் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? இது விஜயநகர காலத்திலிருந்து முந்தைய அரண்மனை கட்டிடக்கலையை உருவாக்கியது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டிடக்கலை சதுர மற்றும் செவ்வக அடித்தளம் கொண்ட ஏராளமான நீதிமன்றங்கள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க அந்த திருமலை நாயக்கர் மஹால்ல. அது திராவிட பாணியில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். ஓகேங்களா? இதுதான் UGTRB கொஸ்டின். போன UGTRB கொஸ்டின். வராண்டாக்கள் கொண்ட யூ வடிவ ஏறுவரிசை தளங்கள் இருந்தன. பாருங்க, வராண்டாக்கள் எந்த வடிவத்தில் இருந்தன? யூ வடிவம். அத்துடன் இரட்டை வளைந்த விளிம்புகள், கோபுரம் போன்ற கோபுரங்கள் மற்றும் பூச்சி பூசப்பட்ட சிற்பங்கள் இருந்தன. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுல இருக்கு. பஹ்மானியர்களிடமிருந்து கடன் வாங்கிய கூறுகள், வளைவுகள், கூம்புகள் மற்றும் வடிவமைப்புகள் போன்றவை முற்றிலும் பூர்வீக கூறுகளும் இருந்தன. அதாவது பாரசீகர்களிடமிருந்து கடன் வாங்கியது, வளைவு, கூம்பு, வடிவில் இதெல்லாம் பாரசீகருடையது. இந்த பாணி பூர்வீக தமிழ் கட்டிடக்கலையுடன் கலக்கப்பட்டதுதான் திருமலை நாயக்கருடைய மகால். எடுத்துக்காட்டாக திருமலை நாயக்கர் மகால் போன்ற பிரமாண்டமான கட்டிடங்களுக்கு புதிய கட்டிடக்கலை பாணியை உருவாக்க தமிழ் மர கட்டிடக்கலை போன்ற உருளை நெடுவரிசைகளை பயன்படுத்துதல் இருந்தது.
இந்த அரண்மனையில் 2 பிரிவுகள் மட்டும் இன்னும் உள்ளன. நடன மண்டபம் மற்றும் பார்வையாளர்கள் மண்டலம். அதாவது திருமல நாயக்கருடைய எந்த பகுதி மற்றும் இன்னும் உள்ளன அப்படின்னா நடன மண்டலமும் பார்வையாளர்கள் மண்டலமும். நாயக்கர்கள் நீர்ப்பாசன கால்வாய்கள் மற்றும் கோட்டைகள் போன்ற பல பொதுப்பணி திட்டங்களையும் செய்தாங்க. ஓகேங்களா? அது நாயக்க நாணயங்கள். மதுரை நாயக்கர் காலத்து நாணயங்களில் சில மன்னரின் உருவத்தை சித்தரிக்கின்றன. மதுரை நாயக்கர் காலத்து நாணயங்களிலும் காளை அடிக்கடி காணப்படும். ஓகேங்களா? வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர்களில் ஒருவரான சொக்கநாத நாயக்கர் கரடி, யானை மற்றும் சிங்கம் போன்ற பல்வேறு விலங்குகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டார். ஓகேங்களா? பொதுவா காளை இருக்கும். ஆனா சொக்கநாதர் காலத்துல சிங்கம், கரடி, யானையும் இருந்தது. ஹனுமான் மற்றும் கருடனின் உருவங்களை கொண்ட நாணயங்களையும் வெளியிட்டனர். அடுத்தது ஹனுமான் மற்றும் கருடன். நாயக்கர் காலத்து நாணயங்களில் உள்ள கல்வெட்டுகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் நாகரி எழுத்துக்களில் உள்ளன. தமிழ் அவர்களுடைய இங்க தமிழ்நாட்டில் இருந்த லோக்கல், தெலுங்கு அவங்களுடைய தாய்மொழி, கன்னடம் அவங்களுடைய பக்கத்துல இருந்த கர்நாடகா வந்தது. நாகரி எழுத்துக்களை இருந்திருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முந்தைய பல வம்சங்களின் நாணயங்களைப் போலல்லாமல் நாயக்கர் காலத்து நாணயங்கள் நாணய சேகரிப்பாளர்களுக்கு எளிதாக கிடைக்கின்றன. கண்டி நாயக்கர்கள் இவங்க யாருன்னு பார்க்கலாம். இவங்க இலங்கையைச் சேர்ந்தவர்கள். இலங்கை. ஓகேங்களா? கண்டியின் கடைசி சிங்கள இன மன்னர் வீர நரேந்திர சின்ஹா 1739 மே 13 அன்று முறையாக வாரிசு இல்லாமல் காலமானவர் தான் வீர நரேந்திர சின்ஹா. 1739 மே 19. மதுரை நாயக்கம் அழிந்ததும் 1739 மீனாட்சியுடைய தற்கொலைக்கு பின். அரியணை அவரது மதுரையில் பிறந்த மைத்துனர் ஸ்ரீ விஜயராஜசிங்கருக்கு சென்றது. இது இலங்கையில் கண்டி நாயக்கர்கள் என்று அழைக்கப்படும் நாயக்க வம்சத்தை நிறுவ வழிவகுத்தது. அவர்கள் 1815 வரை கண்டியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர். மேலும் இலங்கையின் கடைசி ஆட்சி வம்சமாகவும் இருந்தது. ஓகேங்களா? முக்கியமானது பாருங்க. இந்த கண்டி நாயக்கர்கள் இலங்கையை ஆட்சி செய்தவர்கள் 1815 வரைக்கும் இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்க ராஜசிங்கனுக்கு சென்றது. ஓகேங்களா? சிங்கள மன்னர் கடைசி சிங்கள மன்னர் வீர நரேந்திர சின்ஹா. அவர் இறந்தது பிறகும் ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்தார். அடுத்தது கண்டி மன்னர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே மதுரையுடன் திருமணங்களை நாடினர். மேலும் பல ராணிகள் மதுரையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாங்க. போர்ச்சுகீசியர்களை எதிர்த்து போரிடுவதில் கண்டி நாயக்கர்கள் மதுரை நாயக்கர்களிடமிருந்து இராணுவ உதவியை பெற்றனர். போர்ச்சுகீசியர்கள் இலங்கையிலையும் தங்களுடைய வர்த்தக அமைப்புகளை நிறுவி அங்க இருந்த மக்கள்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனைகளை பண்ணாங்க. அப்போ அதுக்கு தான் இந்த கண்டி நாயக்கர்கள் மதுரை நாயக்கர்களிடம் உதவி கேட்டாங்க. மேலும் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் கண்டி மன்னர்களுக்கும் நாயக்க இளவரசிகளுக்கும் இடையிலான திருமண உறவுகள் கொள்கை ரீதியான விஷயமாக மாறியது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம நாயக்கர்களுடைய பார்ட் 2 பத்தி பார்த்தோம். இதுல மதுரை நாயக்கர்களும் மதுரையில் இருந்த கட்டிடக்கலை பற்றி நம்ம பார்த்திருக்கோம். வாங்க ஒரு தடவை ரீகால் பார்க்கலாம். ஓகேங்களா? நாயக்கர் ஆட்சியாளர்களின் குலம் அவங்கதான் தெலுங்கு பேசும் பலிஜா இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல 2 கூற்று இருக்கு. ஒருத்தர் நங்கம்மா கிருஷ்ணதேவராயன் பிரபலமான திறமையான தளபதி. நங்கம்மா பாண்டியர்களை எதிர்ப்பதற்காக இங்க கிருஷ்ணதேவராய் அனுப்பப்பட்டார் என்றும் அவர் பாண்டியர்களை அனுப்பிவிட்டு சுயாட்சியை பெற்றார் என்றும் அதனால அவருக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரை மதுரை நாயக்கரா நியமிச்சார் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லுது. இன்னொன்னு சோழர்களுடைய பகுதியை எதிர்த்து அவங்க பண்ணினதுனால இந்த நங்கம நாயக்கர் அனுப்பினதாகவும் ரங்கம்ம நாயக்கர் சோழர்களை விரட்டி விட்டு சுயாட்சி பெற்றதாகவும் தன்னுடைய தந்தையையே எதிர்ப்பதற்காக விஸ்வநாத நாயக்கரை அனுப்புனாரு. அதாவது அதன்படி விஸ்வநாத நாயக்கரும் தந்தையை கைது செய்து கிருஷ்ணதேவராயிடம் ஒப்படைச்சார் அப்படிங்கிற கூற்றும் இருக்கு. ஆனா இதற்கு சரியான அதாவது ஆதாரங்கள் எதுவும் இல்லை. சரிங்களா? நாயக்க மன்னர்களின் வரிசை பார்த்துக்கோங்க. இதை ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் தலைநகர் மாற்றம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?
கோட்டைகள் என்னென்ன இருந்தது, அரண்மனைகள் என்னென்ன இருந்தது. முக்கியமா திருமலை நாயக்கரை பத்தி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இல்லாம இருக்காது. அதே மாதிரி நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் 3 கொஸ்டின் 2 அல்லது 3 கொஸ்டின் வரும். அதுல திருமலை நாயக்கரை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அவருடைய ஆட்சி பகுதியா இருக்கலாம், அவருடைய காலமா இருக்கலாம், மதுரை அதாவது தலைநகர் மாற்றமா இருக்கலாம், அவருடைய கட்டிடக்கலை பாணியில இருக்கும், அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர் வருவாரு. ஓகேங்களா? விஸ்வநாத நாயக்கருக்கு அப்புறம் வந்து முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் வருவாரு. அப்புறம் வீரப்ப நாயக்கர் வருவாரு. 2ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர், 3ஆம் கிருஷ்ணப்ப நாயக்கர், முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர், சொக்கநாத நாயக்கர், 3ஆம் முத்து வீரப்ப நாயக்கர், ராணி மங்கம்மாள் வருவாங்க, விஜயரங்க சொக்கநாதர் வருவாங்க, ராணி மீனாட்சி வருவாங்க. இவருடைய காலங்களை பத்தி பார்த்தோம். நாம திருமலை நாயக்கர் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அவருடைய ஆட்சி பகுதி வந்து அவருடைய காலம் வந்து 1523 to 1659 திருமலை நாயக்கருடையது. சரிங்களா? இவருடைய காலத்துல வந்து யாருடன போர் புரிஞ்சாரு அப்படிங்கிறத பத்தி நாம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மைசூருடன் போர் புரிவார், திருவாங்கூர் மன்னருடன் போர் புரிவார். அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த ராமநாதபுர சேதுபதிகளுடன் கொஞ்சம் போர் புரிவார். ஓகேங்களா? இதெல்லாம் அவருடைய காலத்தில் இருக்கும். அப்புறம் 3ஆம் ஸ்ரீரங்கரையே விஜயநகர மன்னரையே எதிர்த்தும் போர் புரிவார். ஓகேங்களா? மைசூருடன் போர் புரிவது தான் இந்த ராமநாதபுர சேதுபதி வந்து அவருக்கு உதவி பண்ணும். அதனால அவருக்கு வந்து திருமலை நாயக்கர் வந்து ஒரு பேர் திருமலை சேதுபதிங்கிற பட்டத்தையும் கொடுப்பார். ஓகேங்களா? அவருடைய கட்டிடக்கலை அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? முதல்ல இலக்கியங்களை பார்த்தாலும் இலக்கியங்கள் அப்படின்னா வந்து தெலுங்கு தான் அவங்களுடைய மொழியா இருந்தது. இங்க அந்த மக்களுடைய மொழி வந்து தமிழுங்கிறதுனால தமிழ்லையும் நிறைய லைக் பண்ணாரு. 1572ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் சமர்ப்பிட்ட 1000 கேள்விகள் என்ற பாரசீக புத்தகத்தின் மொழிபெயர்ப்பான வண்ண பரிமள புலவர் அதனுடைய தமிழில் முழுமையாக எஞ்சியிருக்கும் முதல் முஸ்லிம் படைப்பா இது இருந்தது. அடுத்தது நாயக்கர்களுடைய விரிவாக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவில் வந்து 50 மீட்டர் உயரம் 4 கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலு. ஓகேங்களா? அதனுடைய அளவெல்லாம் கூட இருக்கு. ஓகேங்களா? அழகர் கோவில், திருப்பரங்குன்றத்தின் முருகர், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் வளாகம் விரிவாக்கம் இவருடைய காலத்தில் நடந்தது. திருமலை நாயக்கர் மகால் வந்து சதுர செவ்வக வடிவம் கொண்டது. வராண்டாக்கள் யூ வடிவில் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவருடைய கட்டிடங்கள் அப்படின்னா புது மண்டபம், வசந்த மண்டபம் 1535 கட்டியிருப்பாங்க. வண்டியூர் தொப்பக்குளம், மாரியம்மன் தொப்பக்குளம் கட்டியிருப்பாங்க. மதுரை திருமலை நாயக்கர் மகால் இருக்கும் 1636 கட்டப்பட்டது. சரிங்களா? அடுத்தது வடகரை தமுக்கம் கோடைக்கால விருதியாகவும் இருந்தது. ஓகேங்களா? திருமலை நாயக்கரால் ஆதரிக்கப்பட்ட வடமொழி அறிஞர் வந்து யாரு அப்படின்னா நீலகண்ட தீட்சிதர். ஓகேங்களா? அடுத்தது நாயக்கருடைய நாணயங்கள் வந்து காளை வந்து நாணயங்கள காளை உருவம் இருக்கும். கரடி, யானை, சிங்கம் உருவம் வந்து சொக்கநாத நாயக்கர் காலத்தில் இருக்கும். ஹனுமான் மற்றும் கருடனின் உருவங்களும் இருக்கும். அதாவது மொழி வந்து கல்வெட்டுக்கள் மொழி வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் நாகரி எழுத்துக்கள கல்வெட்டுக்கள் இருக்கும். ஓகேங்களா? அது கண்டி நாயக்கர்கள் இவங்க வந்து இலங்கையை ஆண்ட நாயக்கர்கள். கடைசி சிங்கள மன்னரான வீர நரசிம்ம சிங்க 1839 மே 13 இறந்துருவாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீ விஜய ராஜசிங்கர் வந்து நாயக்கராய் இருப்பாரு. ஓகேங்களா? இவர்கள் வந்து மதுரையினுடைய நாயக்கர்களுடன் திருமண உறவை ஏற்படுத்துதல முயற்சி இருப்பாங்க. ஓகேங்களா? திருமண கொள்கை ரீதியாக விஷயமாக இவருடைய இடத்துல வந்து அதிகமா இருக்கும் 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டுல. ஓகேங்களா? இன்னும் இதோட வந்து நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்கள் ஆட்சி முறையும் அடுத்தது சேதுபதிகளின் கீழ் வந்து தமிழ்நாட்டில் சேதுபதிகளின் ஆட்சி எப்படி இருந்தது, அவர்களுடைய பகுதிகளை எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த
வீடியோல பார்க்கலாம். Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.